கூடாதுன்னு. சாண்ட்ரா, என் வீடு இல்ல போதுமா? நான் உங்களை யாரும் எதுவும் பண்ணல. சாண்ட்ரா, இது உங்க வீடு கிடையாது, பிக் பாஸோட வீடு. கண்டஸ்டன்ஸ் இதை தான் செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு நீங்க யாருங்க சொல்றதுக்கு? காலையிலேயே பெட்டி வந்துருச்சு, காலையிலேயே எடுத்து வச்சிருக்கணும், இப்ப என் தூக்கத்தை ஏன் கெடுக்குறீங்கன்னு நீங்க கண்டஸ்டன்ஸ் கிட்ட சொல்லாதீங்க. காலையிலயும் தூங்குறீங்க, மத்தியானமும் தூங்குறீங்க, நைட்டும் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்க வேலையை பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க. இதெல்லாம் கரெக்ட் இல்ல சாண்ட்ரா. சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக அழுதுகிட்டே இருக்கீங்க. வீக்கெண்ட் வந்தா போதும் அழுக இன்னும் அதிகமாயிடுது. இது சாண்ட்ரா வீடு கிடையாது, பிக் பாஸோட வீடு அப்படின்னு விஜய் சேதுபதி சாண்ட்ராவை கோவமா கேட்டிருக்காரு. நைட் டைம்ல யாரும் வெளியே போய் படுக்க கூடாதுன்னு பிக் பாஸ் வீட்ல ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூலை பிரேக் பண்ற மாதிரி என் தூக்கத்தை சத்தம் போட்டு சிரிச்சு கெடுக்கிறாங்கன்னு வெளியே போய் படுத்திருக்காங்க சாண்ட்ரா. அதை தட்டி கேட்ட வினோத் கிட்ட, நான் வெளியே தானே வந்திருக்கேன், நான் என்ன பண்ணணும் உனக்கு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டு அழுதுருக்காங்க சாண்ட்ரா. சாண்ட்ரா எமோஷனலா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு மேல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சாண்ட்ரா இருந்தாங்கன்னா அவங்களோட மென்டல் ஹெல்த்துக்கும் அது நல்லதில்ல, பிக் பாஸ் வீட்டுக்கும் நல்லதில்ல. அவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு போறது தான் கரெக்டா இருக்கும். அதே மாதிரி இந்த வாரம் சாண்ட்ரா தான் எலிமினேட் ஆக போறாங்கன்னு ஒரு நியூஸ் பரவிக்கிட்டும் இருக்கு. சாண்ட்ரா வெளியே போறது தான் கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.